ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சகனா விலாக். இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. எந்த ஒரு இதுவும் எந்த ஹெல்ப்பும் கிடையாது. ஒரு சிலருக்கு இருக்கும், எனக்கெலாம் பார்த்திங்கன்னா எந்த வித ஹெல்ப்பும் கிடையாது. எல்லாமே தனி மனுஷியாக நான் மட்டும் தான் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிளம்புற போனால் ஆஃபீஸ் போனால் நைட்டு தான் வருவாங்க. எங்கள் பொண்ணு கிளம்புற போனால் ஈவினிங் தான் வருவாங்க காலேஜ் விட்டு. சண்டே ஒரு நாள் தான் அவங்களுக்குலாம் ரெஸ்ட்டு. அந்த ரெஸ்ட்டில் அவங்க ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்பாங்க. எனக்கு என்றைக்குமே ரெஸ்ட் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்குமே நான் தான் செய்யணும். நான் சர்வெண்ட்லாம் எதுவும் வச்சுக்கல. சரி கொஞ்சம் நாள் போனால் வச்சுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு நான் வச்சுக்கல. பட் உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லா வேலையும் நானே செய்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக எனக்கு முடியாமல் போயிட்டுருக்கு. அதனால் சர்வெண்ட் வைக்கலான்னு தான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சிக்கன் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா, நேற்று வந்து நான்வெஜ் எதுவுமே நாங்கள் செய்யலை. சண்டே வெளியில் கொஞ்சம் போயிட்டோம். கமல் படம் பார்த்துட்டு வந்தாங்க. தக் லைஃப் படம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நிறைய எல்லோரும் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லாவே இருந்துச்சு. நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவே நாங்கள் படத்தை பார்த்தோம். அந்த ஒரு சாங் மிஸ்ஸிங் ஆனது, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கமல் படம் பார்த்த திருப்தி எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் டிஃபன் செய்யாமல் இன்றைக்கி வந்து லஞ்ச் மாதிரியே பண்ணிட்டாங்க. லெமன் ரைஸு தயிர் சாதம் பண்ணிட்டாங்க. நைட் இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் லஞ்ச் ரெடி பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு உருளைக்கிழங்கு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிவிட்டு அப்பளம் பொரிச்சிட்டேன். எங்களுக்கு சிக்கன் தொக்கு மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த தயிர் சாதத்துக்கும் லெமன் சாதத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நேற்று நான்வெஜ் செய்யாதனால இன்றைக்கி எடுத்து செஞ்சுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.